எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றின் துறைக்கு கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றான். He wants to know who he was. இந்த யாக்கோபுக்கு அவர் யார் என்று அவன் தெரிய அவன் வாஞ்சையாக ஆசையாக இருந்தான். நமக்கு இந்த இயேசு யார் என்று தெரியுமா? அல்லேலூயா. Do you know who this Jesus is? இந்த இயேசு யார் என்று நமக்கு தெரியுமா? நம்ம பார்த்தோம், 3 தலைப்பு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சும் போது நம்ம ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன தலைப்பு? செப்பரேஷன், பிரித்து எடு. 2வது ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன தலைப்பு? போராடு, ஸ்ட்ரகிள். 3வது ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன தலைப்பு? சோர் இன் கிரைஸ்ட், உயரு, கிறிஸ்துவுக்குள்ளாக உயரு, அல்லது grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளரு அல்லது வளர்த்திடு. மேக் yourself to grow. உன்னையே நீ என்ன செய்ய? வளர்த்திடு. the most important thing, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது. அல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும்? அப்போதான் கிறிஸ்துவை போல மாற முடியும். கிறிஸ்துவை போல மாறினாதான் நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். பிசாசு ஓவர் டைம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அழிக்க அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய சமாதானத்தை திருட அவன் முயற்சி செய்கிறான். சந்தோஷத்தை, பலத்தை, சுகத்தை, பணத்தை, எல்லாவற்றையும் திருட பிசாசு அவன் ஓவர் டைம் செய்து அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை போல மாறினா மாத்திரமே இதை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். இங்கே இந்த யாக்கோபு அவன் கேட்கிறான், உங்க பெயர் என்ன? உங்க பெயர் என்ன? உங்க நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுடைய நாமத்தை என்ன செய்யுங்க? எனக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இன்னைக்கு 42ஆம் நாள். இந்த 42 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இந்த பயணத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். அநேக காரியங்களை தெரிந்தோம். தெரிந்து கொண்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்கும் போது, அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை நீங்கள் செயல்முறைப்படுத்தும் போது, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த முடியல என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அவைகளை உங்களால் செய்ய முடியும். grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளரு. soar in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக உயரு. ஆமென். நம்ம பார்த்தோம், இந்த 3ஆம் தலைப்பில் நம்ம முதல் ஒரு தலைப்பு பார்த்தோம். இந்த 3ஆம் தலைப்பு என்னது? grow இல்லை soar in Christ, வளரு இல்லை வளர்த்துடு. இந்த 3ஆம் தலைப்பில் முதலாவது ஒரு தலைப்பு ஒன்று பார்த்தோம். என்னது? பேசிக் திங்ஸ் இன் grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர சாதாரணமான ஒரு 5 விஷயங்கள் என்னன்றது பார்த்தோம். அடுத்தது 2வது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். 2வது வளர்ச்சியில் 3 விதமான வளர்ச்சி என்று பார்த்தோம். 2வது தலைப்பில் 3 விதமான வளர்ச்சியை பார்த்தோம். 3ஆம் தலைப்பில் நம்ம ஒன்று பார்த்தோம். 3ஆம் தலைப்பு என்ன? ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வது எப்படி அப்படின்றத பார்த்தோம். கடந்த வாரத்தில் அதுதான் நம்ம பார்த்தோம்.
நம்பர் 1 நிறைய விஷயம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ளாக வளர்றதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்த்தோம், அந்த ஜெபம், அப்புறம் உபவாசம், வேதம் வாசிப்பு, வேதத்தில் தியானம் பண்ணுறது, மனம் திரும்புதல், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை காட்டிலும் மிக முக்கியமான 3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம பார்த்தோம், ரெனியூவிங் யோர் மைண்ட். எண்ணத்தை புத்தி, எண்ணங்கள், யோசனைகளை புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. புதுப்பிக்கப்படுகிற ஒரு நிலை ஒரு கிறிஸ்தவனுடைய நிலையாக இருந்தால், அந்த கிறிஸ்தவனுடைய நிலை எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். பிசாசு என்னதான் சோதனைகளை கொண்டு வந்தாலும், இல்லை மனிதர்கள் என்னதான் கவலைகளை, கஷ்டங்களை அவன் பெற்றுக்கொள்ளும்படியான வழி வாசல்களை ஏற்படுத்தினாலும் அவனால் ஜெயிக்க முடியும், அவனால் வெற்றி பெற முடியும். ஆமென். நம்ம கடைசியாக நம்ம என்ன பார்த்தோன்னா, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை நம்ம கடைசியாக நாம் பார்த்தோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3 6 வசனங்கள் நம்ம பார்த்தோம். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். என் புத்திக்கு எட்டாதது, எனக்கு தெரியாதது, நான் அறியாதது. அல்லேலூயா. எனக்கு எட்டாதது, எனக்கு தெரியாதது, எனக்கு அறியாதது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நிலையை இப்படிப்பட்ட ஒரு நிலையாக பெரும்பாலான நேரங்களில் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருது? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வியாதி வருது? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த போராட்டங்கள் வருகிறது என்று பலவிதமான கேள்விகள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. இந்த கேள்விகள்லாம் என்ன பண்ணுது? அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? இந்த கேள்வியெல்லாம் என்ன செய்யுது? உங்கள் வாழ்க்கையில் வருகிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்லை என்ன செய்யுது? சொல்லுங்க பார்ப்போம் வேகமாக. என்னங்க செய்யுது? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது, உங்களுக்கு வேதனையை கொடுக்குது, உங்களுக்கு கண்ணீரை கொடுக்கிறது, உங்களுக்கு பலவிதமான நீங்கள் விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் இந்த கேள்விகள் கொடுக்கிறது. ஏன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் when you have a renewed mind, புதுப்பிக்கப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாக இருந்தால், என்ன கேள்வி வந்தாலும் அந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் ஆச்சரியக்குறியாக உங்களால் மாற்ற முடியும். அல்லேலூயா. என்னதான் பிசாசு போராட்டங்களை கொண்டு வரட்டுமே, என்னதான் பிசாசு பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டுமே, எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் when you have a renewed mind. புதுப்பிக்கப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். இது அப்போவே யோபின் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். வாசிங்களேன், இதுக்கு பிற்பாடு வாசிங்க அந்த வசனங்களில். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று அவன் சொல்கிறான். 6வது வசனத்தை பாருங்களேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய வருது, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடு, ஏன் நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன செஞ்சா இந்த சூழலில் இருந்து நான் வெளியே வர முடியும், என்ன செஞ்சா என் வாழ்க்கையில அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தெரிய வருது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. நீங்கள் இந்த வசனம், இதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு புரிஞ்சது, எந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சது, எந்த அளவுக்கு அவனுக்கு யோசனை இருந்தது என்று இந்த 10வது வசனத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். யோபின் வாழ்க்கையில் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் எந்த சிநேகிதன் இவனை குற்றப்படுத்தினார்களோ, எந்த சிநேகிதர் இவனை காயப்படுத்தினார்களோ, எந்த சிநேகிதர் இவனை ரொம்ப மட்டமா காரியங்களை சொல்லி இவனை வேதனைப்படுத்தி அழ வைக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாய் கொண்டு வந்தார்களோ, அவர்களுக்காக இவன் வேண்டுதல் செய்கிறான். இதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம். அல்லேலூயா. இதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம். யார் நம்மளை கஷ்டப்படுத்துகிறார்களோ, யார் நம்மளை காயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட எண்ணங்களில் ஒன்று இந்த விஷயம். மற்றவர்களுக்காக நம்மளுடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்கிறது அது ஒன்று தான். இது மாதிரி நிறைய இருக்கு. அல்லேலூயா. அப்போவே அவருடைய எண்ணம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணமாக இருந்தது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, when you have a renewed mind, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, உங்களுடைய புத்தி, உங்களுடைய சிந்தை இப்படிப்பட்டதாக புதுப்பிக்கப்பட்டதாக இருந்ததுன்னா, you can be a successful man or a woman. நீங்கள் மிக 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 சிறந்து
வெற்றியாளராக உங்களால இருக்க முடியும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் பாருங்களேன். நீங்கள் எங்களோடு, இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு அவர் எழுதின 2ஆம் நிருபத்துல, அவர் எழுதின கடிதத்துல, லெட்டர்ல அவர் இப்படியாக அவர் எழுதுகிறார். வாசிப்போம். நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர், ஆண்டவராகிய இயேசு, எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. யோபுக்கு ஒன்று பார்த்தோம். அவன் எண்ணம் ரெனியூவ்டு மைண்ட், புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் யோபுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. புதுப்பிக்கப்பட்ட எண்ணங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒன்று யோபு பார்த்தோம். யோபுக்கு இருந்தது வித்தியாசமா இருந்தது. இங்க பவுலுக்கு பார்க்கிறோம். இந்த பவுலுக்கு இருந்தது வித்தியாசமா இருந்தது. வருத்தங்கள் வந்தது, பாரங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. அதை பத்தி இல்லை. சரி, இதுதான் கர்த்தருடைய சித்தம். இந்த வாழ்க்கையில நான் இப்ப மரிக்க போகிறேன், இதுதான் நிலைமை போல இருக்கு. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் நான் மரிக்கக்கூடிய நிலை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல மரணம் வரல, விடுதலை கடந்து வருது. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் என்ன சொன்னோம்? நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். இந்த எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கு. என்னது? இந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். இப்படிப்பட்ட கஷ்டம் இன்னும் மோசமான கஷ்டங்கள் வந்தது, அப்போ எங்களை தப்புவித்தாரு, இப்பயும் தப்புவித்து கொண்டிருக்கிறாரு, இனிமேலும் அவர் தப்புவிப்பாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் கண்டு நீங்க ஓடுறது அல்ல, போராட்டங்களை கண்டு நீங்கள் வேதனை படுகிறது அல்ல. ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு பாடு வந்துருச்சு, ஐயோ என் வாழ்க்கையில என்னால தான் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி கலங்கி போகிறது அல்ல. உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்காகவே அவர் பிறந்து, உங்களுக்காகவே மரித்து, உங்களுக்காகவே அவர் உயிர் தெழுந்து, உங்களுக்காகவே அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அதுதாங்க ரெனியூவ்டு மைண்டு. அல்லேலூயா. புதுப்பிக்கப்பட்ட எண்ணம் அதுதான். உங்களுடைய எண்ணம் எதை சார்ந்து இருக்கிறது, அதே போல உங்களுடைய வாழ்க்கை கடந்து வரும். எண்ணம் போல, நல்ல சத்தமா சொல்லு, எண்ணம் போல வாழ்க்கை. உங்க எண்ணம் கிறிஸ்துவை சார்ந்து இருந்ததுனா, உங்க யோசனை இயேசுவை சார்ந்து இருந்ததுனா, உங்களுடைய புத்தி பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளக்கூடியதாக இருந்ததுனா, உங்களுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், போராட்டங்கள் என்ன இருந்தாலும், என்ன வந்தாலும் அவைகளை உங்களால உடைக்க முடியும். உங்களுடைய சிந்தை அவைகளுக்கு நேராக போகாது, இயேசுவுக்கு நேராக கடந்து போகும். ஆண்டவராக இயேசு உங்களை விடுவிப்பார் என்று விசுவாசத்திற்கு நேராக, நம்பிக்கைக்கு நேராக, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகும். இந்த பவுல் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அவர் சொல்றாரு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன். என்ன பாருங்க, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா, மரிச்ச சரீரத்தை கூட அவரால் எழுப்ப முடியும். அப்படிப்பட்ட தேவத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம்னா, என் வாழ்க்கை மரிக்கக்கூடிய நிலை வந்தாலும் சரி, திரும்பவும் அவர் என்னை உயர்த்துவார், திரும்பவும் என் ஸ்தானத்தில் என்னை ஆசீர்வதிப்பார், திரும்பவும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை பெருக செய்வார். எந்த இடத்துல என்னுடைய சிரசை பிசாசு கீழே கொண்டு வந்தானோ, அதே இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் என் சிரசு அதே இடத்துல உயரும்படியாக, ஆசீர்வாதம் பெறும்படியாக என் தேவன் செய்வார் என்று நீ யோசிக்கிற பத்தியா? அதுதான் ரெனியூவ்டு மைண்ட். அல்லேலூயா.
அதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம். ஆமென். How to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வது எப்படி? Have a renewed mind. புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் உனக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. என்ன சூழலுக்குள்ளாக நீ கடந்து போனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருதுன்னா அது கர்த்தருடைய சித்தம் இல்லாம அவருடைய உத்தரவு அன்றி ஒண்ணுமே நடக்காது. அவருடைய உத்தரவுல தான் நடக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை அழைத்து செல்கிறார். அந்த நோக்கத்தை நிச்சயமாக கர்த்தர் நான் புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். நான் அதற்கு நேராக நான் கடந்து வருவேன் என்று நீ சொல்ற பத்தியா, அதுதான் ரெனியூடு மைண்ட். அல்லேலூயா. பேதுரு கூட ஒன்று சொல்றாரு. 1 பேதுருவுல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே அவனுக்கு பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என் கர்த்தர் எது செய்தாலும் அது நன்மைக்காக தான் செய்வார். ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்மளுக்கு இன்னும் பக்குவம் வரல. அல்லேலூயா. நம்ம ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, ஐயோ எனக்கு போராட்டம் வந்துருச்சு, ஐயோ ரொம்ப வருஷமா நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் சூழல் மாறலையே, ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு, ஏன் ஆண்டவர் அப்படி பண்றாரு அப்படின்னா நீ இன்னும் குழந்தை கிறிஸ்தவனாகவே இருக்கிற. அல்லேலூயா. நீ நல்ல முதிர்ச்சி கிறிஸ்தவனா இருந்தா you will have a renewed mind. உன் எண்ணம் புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, எந்த பேதுரு, நல்லா கவனமா கேளுங்களேன். இந்த வார்த்தையை எழுதின நபர் பயந்து ஓடினார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை இப்போ எழுதுறாரு பார்த்தீங்களா? இப்படி இது எழுதின நபர் ஒரு காலத்தில் பயந்து ஓடினார். ஆனால் இப்போ மரணமே வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று தைரியமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா எந்த அளவிற்கு அவருடைய எண்ணம் புதுப்பிக்கப்பட்ட எண்ணமாக இருந்திருக்கும். ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கல, ரொம்ப அழகாக இருக்கு. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற, இல்ல நீங்க 20வது வாசிக்கலாம், 20வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன லாபம்? ஏன்னா நான் தப்பு செஞ்சேன், அதற்குரிய தண்டனை அனுபவிக்கிறேன். நான் தப்பு செய்கிறேன், அதனால தண்டனை அனுபவிக்கிறேன். அதில் ஒரு பெரிய அது பொறுமையோடு சகிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நான் செஞ்சேன், நான் அனுபவிக்கிறேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது அப்படின்னா நீங்கள் தப்பே செய்யல, ஆனாலும் எல்லா பிசாசின் போராட்டங்கள், பாடுகள், மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிறார்களே. நீங்கள் எந்த ஒரு தீமையும் செய்யல, நன்மையானது செய்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதுல, அந்த வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது பொறுமையோடு நீங்கள் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக அது மிக உயர்ந்ததாக இருக்கும். ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை இந்த இந்த நேரத்தில் கூட, இந்த நொடியில் கூட என்ன மறுதலிக்கலை, இந்த நொடியில் கூட விசுவாசத்தை விட்டு விலகலை, இந்த நொடியில் கூட என்ன தூஷிக்கலை, இந்த நொடியில் கூட அவன் இன்னும் பற்றுதலா இருக்கிறானே, கர்த்தர் பார்ப்பாருங்க. அல்லேலூயா. யோபு, இதே நம்ம யோபு பார்த்தோம் என்னத்துக்கு முன்னாடி. அவர் சொல்லாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் பற்றா இருப்பேன், நான் உறுதியா இருப்பேன். அதுதாங்க, தட் இஸ் வாட் காட் நீட்ஸ். இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இந்த 40 நாள்ல என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுவிப்பார். அப்படி அவர் விடுவியாமல் போனாலும் பரவாயில்லைங்க, நான் கடைசி வரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன். அல்லேலூயா.
என் தேவைகள் சந்திக்கப்படலனாலும் பரவாயில்லைங்க, நான் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நான் அவரை பற்றி, இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமாய் நான் நம்புவேன், இன்னும் அதிகமாய் நான் விசுவாசிப்பேன், இன்னும் அதிகமாய் அவரை நான் பற்றி கொள்வேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. எது என்னை பிரிக்கும்? அல்லேலூயா. அதுதாங்க ஒரு நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம், அதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இப்போ பிழைக்கலன்னா அப்புறம் வேற என்னைக்கு எப்போங்க பிழைக்க முடியும்? நீ ஏன் பிழைக்கணும்னு கேட்குறேன். இப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுன்னா நீ வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போ நான் பிழைக்கல, நான் அவரை எப்போதான் பிழைக்க முடியும்? இப்போ எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலன்னா வேற எப்போதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும்? உன் எண்ணம் இன்னும் புதுப்பிக்கப்படலை. உன் எண்ணம் எப்படி இருக்கு? உலகத்தை சார்ந்ததாக இருக்கு. உன் எண்ணம் உலகத்தின் காரியங்களை சார்ந்ததாக இருக்கு. உன் எண்ணம் எப்படி இருக்கு சகோதரா சகோதரி? ஹேவ் a renewed mind. புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் வச்சுக்கோ. அவர் எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, நான் எல்லாமே என் ஆண்டவருக்காக நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் எதுவுமே எனக்கு செய்யலன்னு சொல்லி சூழ்நிலை எல்லாம் சொல்லுது, பத்தியா உன் நிலைமை எவ்வளவு கஷ்டப்படுற, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற, ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்குற, ஆண்டவருக்கு எல்லாமே உன் நேரத்தை கொடுக்குற, உன் பிரயாசத்தை கொடுக்குற, உன் தாளந்தை கொடுக்குற, எல்லாமே கொடுக்குற, ஆண்டவர் உனக்கு எதுவுமே செய்யலையே. எல்லா சூழ்நிலை சொல்லும். ஆனா நீ என்னதுமா சொல்லும்? ஐயா சூழ்நிலையே, பிசாசே, மனிதனே, என் ஆண்டவர் கொடுக்கலன்னு யாரு சொன்னா? அவருடைய சொந்த ரத்தத்தை எனக்காக கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறாரு. நான் செத்தாலும் நான் திரும்ப உயிரோடு நான் எழும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும்? இதை விட என்ன நன்மை வேணும்? இந்த பணங்காசு, பேரு, புகழ், அந்தஸ்து இது தர முடியாதது என் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பணமோ, எந்த பொருளோ, எந்த புகழோ, எந்த பதவியோ எதுவுமே தர முடியாதது என் தேவனாகிய கர்த்தர் அவர் எனக்காக கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு செத்தா கூட அவருடைய வருகை நாளிலே என்னை தேவனாகிய கர்த்தர் அவர் புறப்பட செய்வார். நான் அவரோடு நான் கடந்து வருவேன். இதை விட என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் இந்த உலகம் தர முடியும்? என் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவுக்கு நேராக நான் கடந்து போவேன், இயேசுவுக்கு நேராக நான் கடந்து வருவேன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, have a renewed mind. புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் உனக்குள்ளாக கடந்து வரட்டும். அல்லேலூயா. you are special. நீ ரொம்ப விசேஷமானவன். ஆனா அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிசாசு இந்த உலகத்தை காண்சி 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 நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறான். அதாம் ஏவாள் இடத்துல வந்து பிசாசு சொல்றா, நீ இதை சாப்பிடும்போது நீ தேவர்களை போல மாறுவ. 2 நாளைக்கு ஒரு இந்த சண்டே நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில், நீங்க தேவர்களை போல இருக்கிறீர்கள் என்று பார்த்தோம். ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்கு, நீ தேவர்களை போல இருக்கிற. அல்லேலூயா. ஏற்கனவே ஆதாமும் ஏவாளும் தேவர்களை போல தான் இருந்தாங்க. 82ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க வேகமாக. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ஆர் காட்ஸ், நீங்கள் தேவர்கள். அந்த சர்ப்பம் சொல்லுது, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல மாறுவேன். அவன் ஏற்கனவே அப்படிதான் இருந்தான். அல்லேலூயா. அதுதான் பிசாசு செய்வான். பிசாசு சொல்ல உங்களை பார்த்து, நீ 40 நாள் வந்திய, உனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சாரு? உன் நேரத்தை செலவழிச்ச, உன் பணத்தை ஆண்டவருக்கு செலவழிச்ச, நீ எல்லாத்தையும் ஆண்டவர் செலவழிச்ச, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரு? என் சகோதரா சகோதரி, have a renewed mind. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுக்காத, இப்படிப்பட்ட காரியத்துக்கு என்ன செய்யாத? செவி கொடுக்காத. முடிஞ்சது பிசாசு அவனை போல மாறணும்னு நான் முயற்சி செய்கிறான். நீ என்ன தெரியுமா செய்யணும்? உன்னை போல பிசாசை மாத்து. அல்லேலூயா. போட்டி போடு, யாரை மாத்துறா? நீ பிசாசு உன்னை மாத்துறானா பிசாசை போல, இல்ல நீ பிசாசை உன்னை போல நீ மாற்றுகிறாயா என்று நீ செய்ய. அல்லேலூயா. you can do it. உன்னால செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன் உன்னால செய்ய முடியும்? நீ கர்த்தருடைய சாயலை நீ பெற்றவன், தேவனுடைய சுவாசத்தை நீ பெற்றவன். your outward and your inward is of God. உன் வெளிப்புறமும் உன் உட்புறமும் அது ஆண்டவருடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு ஆக்சுவலா நம்மளை பார்த்து பயப்படுவான். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில். நல்லா சத்தமா சொல்லு, பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது என்ன செய்வான்? அவன் உன்னை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான்.
அப்படிப்பட்ட அத்தாரிட்டி, அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் வரமாட்டான், ஓடிடுவான். ஆமென். பேதுருவுக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. பவுலுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. அப்போவே ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம், யோபுக்கு இருந்ததே போல யோசேப்புக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. நீங்க 50ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க. அவன் சொல்ல, எப்பா நீ எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சேன், ஆனா இந்த தீமையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக அவர் மாற்றினார். நீ என்ன தீமை நீ நினைச்சியோ அந்த தீமையை வைத்து என் தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். இதுதாங்க புதுப்பிக்கப்பட்ட ஒரு எண்ணம். உன் வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், உன் வாழ்க்கையில வருகிற நஷ்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், உன்னுடைய வாழ்க்கையில வருகிற கண்ணீர், அவமானம், நிந்த, தொல்லை, போராட்டம், எதுவானாலும் you name it, you name it, whatever you have it, you can name it. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீ சொல்லலாம். எது இருந்தாலும் அதையே உனக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அதுவே உனக்கு நன்மையாக மாற்ற முடியும். அதுவே உன்னுடைய உயர்வாக ஆண்டவர் மாற்ற முடியும். நீ ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, நீ கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கும்போது, நீ கர்த்தருக்குள்ளாக நீ இருக்கும்போது, கர்த்தர் எது உனக்கு தீமையாக யாரு செய்தாலும் சரி, எவரு செய்தாலும் சரி, அதுவே உனக்கு நன்மையாக ஆண்டவரால் மாற்ற முடியும். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். How to grow in Christ. How to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வளருவது? நம்பர் 1 ஏ பார்த்தோம், renew your mind. ரெண்டாவது பி, practice what you learn from the Bible or from the word of God. ரெண்டாவது பி, நீ எதை கேட்கிறாயோ கர்த்தருடைய வார்த்தை, அல்லது எதை நீ படிக்கிறாயோ அதை நீ நடைமுறைப்படுத்து. Practice what you learn from the Bible or what you hear. நீ கர்த்தருடைய காரியத்தை எதை கேட்கிறாயோ அதன்படி நீ இரு. பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. How to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படிங்க வளர முடியும்? அடுத்தது பி, ரெண்டாவது பி, practice what you learn. நீ எதை கற்றுக்கொள்ளுகிறாயோ, நான் சொல்றது பைபிளை பத்தி, நீ எதை கற்றுக்கொள்ளுகிறாயோ அதை என்ன செய்ய, அதை நடைமுறைப்படுத்து. இந்த பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும். பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. கற்றது, அடைந்தது, கேட்டது, கண்டது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விஷயம் நம்ம கற்றிருக்கிறோம், எத்தனை விஷயம் நம்ம அடைந்திருக்கிறோம் ஆண்டவரிடத்திலிருந்து, எத்தனை விஷயம் கேட்டு இருக்கிறோம், எத்தனை விஷயத்தை கண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இவைகளை என்ன செய்ய, நீ செய். கர்த்தருடைய காரியத்தை நீ செய். ஆண்டவருடைய காரியத்தை நீ உறுதியாய் தரித்து நில்லு. ஓடாத ஆண்டவருடைய விஷயத்திலிருந்து. கஷ்டங்கள் உன்னை ஓட வைக்கும், அவிசுவாசம் உன்னை ஓட வைக்கும், தோல்விகள், ஏமாற்றங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள் எல்லாம் ஓட, விமர்சனங்கள் ஓட வைக்கும். டோன்ட் ரன். அல்லேலூயா. நீ கற்றத, நீ கேட்டது, நீ அடைந்தது, நீ கண்டது, இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இதெல்லாம் நீ செஞ்சினா, when you practice what you learn, அப்போ ஆண்டவர் இருப்பார். அப்போ ஆண்டவர் இருந்தா அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். ஆண்டவர் இருந்தா அந்த இடத்துல அற்புதம் இருக்கும். ஆண்டவர் இருந்தா அந்த இடத்துல விடுதலை வரும். ஆண்டவர் இருந்தா அந்த இடத்துல சூழலே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு காரியத்திற்காக நீ ஏங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் he protects, he provides, he will be there with you. அவர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை போஷிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் எல்லாமே செய்வார்.
அல்லேலூயா. அவர் இருந்தா ஆமென். அவர் எப்படி இருப்பாரு? இந்த வார்த்தை நீ கேட்ட இந்த வார்த்தைகள் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறோம். பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளுடைய வெளிப்பாட்டின் ஆவியானது கடந்து வந்து அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதை நாம் சுதந்திரிக்கிறோம், அதை நான் பார்க்கிறோம். இதன்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்கிறோம்னா, கேட்கிறதோடு சரி, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? அது கஷ்டமாக இருக்குது. அது நடைமுறையில் கொண்டு வருவது எப்படி இருக்குது? அது கடினமாக இருக்கிறது. அல்லேலூயா. when you practice what you hear, நீ கேட்பதை இல்லை படிப்பதை இல்லை பார்ப்பதை நீ நடைமுறைப்படுத்தும் போது அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர்ல கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு நான் புத்தி சொல்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேருங்க. கொஞ்சமா இல்லை, நம்ம கொஞ்சமா அதன்படி செய்யறதுக்கு தான் ஆசையா இருக்கிறோம். அதிகமாய் செய்யறதுக்கு ஆசை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தா போதும். அல்லேலூயா. அதுவே எனக்கு எல்லாமே தெரியுங்க. நம்ம சொல்றதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். நல்லா கவனமா கேளு. வாழ்க்கையில் இந்த பைபிளை எனக்கு எல்லாம் தெரியும்னு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. சாவர வரைக்கும் இதிலிருந்து கற்றுக்கொண்டு தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த பூமியிலிருந்து போகிற கடைசி நாள் மட்டும் நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் சரி, ஸ்தேவானாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து மற்ற எல்லாருமே இதை கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டு தான் இருப்போம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை போல ஒரு முட்டாள், உன்னை போல அறிவில்லாதவன் யாருமே இருக்க முடியாது என்று அர்த்தம். ஆமென். பரிசுத்த வேதம் கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவத்திற்குள்ளாக இந்த வேதம் நம்மை கொண்டு வரும். ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனமாக இருக்குது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்க. நீங்கள் எப்படி நடக்கணும்? அல்லேலூயா. நீங்கள் எப்படி நடக்கணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும், அநேகருக்கு தெரியறதில்ல. இஷ்டம் போல மனசு என்ன சொல்லுதோ அதன்படி செய்வது, புத்தி என்ன சொல்லுதோ அதன்படி பேசுவது, இருதயம் என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பது. அப்போ என்ன ஆகுது? எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது, எல்லாமே கீழே விழுது, எல்லாமே தப்பாக நடக்குது. பிரச்சனைகள் வருது, பாடுகள் வருது, நஷ்டங்கள் வருது, தோல்விகள் வருது, அவமானங்கள் வருது, கண்ணீர்கள் வருது, எல்லாமே வருது. ஆசீர்வாதம் ஒன்றி வரல. மற்ற எல்லா விதமான நம்ம வெறுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உள்ளே வருகிறது. நன்மையான காரியங்கள் எதுவுமே வரமாட்டேங்குது. ஏன்? நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோமோ, என்னென்னலாம் நம்மளுக்கு இருதயம் சொல்லுதோ, புத்தி என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறோம். வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னனே, அதெல்லாம் கேட்டு அதன்படியெல்லாம் செய்ய. அல்லேலூயா. அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டு நான் சொல்வதெல்லாம் நீ செய். அது எப்படி செய்ய? அதிகமாய் தேரும்படி. அல்லேலூயா. யூ மஸ்ட் ஹாவ் அ அர்ஜ் டு க்ரோ. உனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்ல, நம்ம சபையில் ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் கூட்டங்கள் இருக்கு. ஆமென். திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. வியாழன் மாத்திரம் இல்லை, மிச்சம் எல்லா நாளும் இருக்குது. ஆமென். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், ஒவ்வொரு விதமான காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆலயத்தில் நீ கற்றுக்கொள்ளுகிறது ஒருபோதும் உனக்கு வீணாய் போகாது. அல்லேலூயா. ஒரு நாளும் வீணாய் போகாது. உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு வரும்.
ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறது, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறது. நீ ஜெயிக்கும்படியாக அவைகள் செய்கிறது, நீ வெற்றி பெறும்படியாக அவைகள் செய்கிறது, உன் ஆசீர்வாதத்திற்கு நேராக அவைகள் உன்னை அழைத்து செல்லுகிறது. நமக்கு தெரியறதில்ல. அல்லேலூயா. என்னது நமக்கு என்ன செய்யல? நமக்கு தெரியறதில்ல. என் சகோதரா சகோதரி, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு நான் புத்தி சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, எப்பா எப்படியாவது என் வார்த்தை கேட்டினா நீ நல்லா இருப்ப, என் வார்த்தை கேட்டினா நீ ஆசீர்வாதமா இருப்ப, என் வார்த்தையை கேளு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ப்ராக்டிஸ் ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது? ப்ராக்டிஸ் வாட் யூ லேர்ன். அல்லேலூயா. ப்ராக்டிஸ் வாட் யூ லேர்ன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்களேன். 2 தீமோத்தேயு, நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் மல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து நீ கற்றுக்கொண்டு இருக்கிறத நீ மறந்து விடாத. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய கற்றுக்கொண்டோங்க. நாங்கள் கோலி விளையாடுறது நல்லா கற்றுக்கொண்டோங்க. இந்த மாஞ்சா இருக்குல்லங்க, அப்படியே வந்துச்சுன்னா 5 பட்டத்தையும் நாங்கள் அறுத்துருவோம். பிசாசு ஒன்று அறுத்துருவான். அல்லேலூயா. பைபிளை படிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெற்றோர் இத்தனை பெற்றோர் இருக்கிறீங்களே, நீங்கள் எத்தனை வசனம் மனப்பாட வசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்கள். எத்தனை மனப்பாட வசனத்தை, என்ன மனப்பாடம் இல்லை, எத்தனை வசனத்தை மனப்பாடம் பண்ணும்படியாக செய்கிறீர்கள்? யோசித்து பார் சகோதரா சகோதரி. சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது நீ அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறோம். பிள்ளை அவன் நல்ல டான்ஸ் ஆடுறான், நல்ல டான்ஸ், சூப்பர் ஐஸ், செம்மையாக இருக்கும் பா, அவனோட அந்த ஹீரோவை விட இவன் நல்ல டான்ஸ் ஆடுறானே பா, என் பொண்ணு என்ன மாதிரி இடுப்பு ஆட்டுறா பாரு, நல்லா ஆட்டுறாளே. ஆடி போயிடும், ஆடி போயிடும், வாழ்க்கை ஆடி போயிடும். புரியுதா? வாழ்க்கை ஆடி போயிடும். நீ இப்போ சிரிக்கிற பத்தியா, ஊரே சிரிக்கும். அப்புறம் நாளைக்கு ஊரே சிரிக்கும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஆமென். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை போதும் நிலைத்திரு. நீ என்ன கற்றுக்கிட்ட? சர்ச்சில் நீ என்ன கற்றுக்கிட்ட? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன கற்றுக்கிட்ட? இந்த 41 நாள், இன்னைக்கு 42 இல்லை, இந்த 42 நாள் நீ என்ன கற்றுக்கிட்ட? யோசித்து பார் சகோதரா சகோதரி. ஜபிக்கவே தெரியாதுங்க, ஆனால் இந்த 42 நாளில் நான் ஜபிக்க கற்றுக்கிட்டேங்க. இதுதாங்க வளர்ச்சி. அல்லேலூயா. இந்த 42 நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க, ஆனால் நான் கற்றுக்கிட்டேங்க. இந்த 42 நாளில் இதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது இதெல்லாம் தப்பு. நான் இதை கற்றுக்கிட்டேங்க. என்ன கற்றுக்கிட்டேன்? 42 நாள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் என்ன செய்ய, நீ நிலைத்திரு, உற்றாத. இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது. இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசித்துப்பார். அல்லேலூயா. நம்ம நிலை எப்படி இருக்கும்னு யோசித்துப்பார் சகோதரா சகோதரி. இந்த 42 நாள் இல்லை 46 நாள் நம்ம கற்றுக்கொண்டதில் நிலைத்திரு. சரிஞ்சு கீழே விழுந்துடாத. அல்லேலூயா. சரிஞ்சு கீழே விழுந்தினா திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. ஒரு வசனம் இருக்குல்ல, அழகான ஒரு வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவைகள் முறிந்து விழுந்தது? என் பிரச்சனை முறிந்து விழுந்துச்சு, என் பாடுகள் முறிந்து விழுந்துச்சு, என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வறுமை, இவைகள் முறிந்து விழுந்தது. ஆனால் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி முடியும்? when you grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வளரும் போது, when you soar high
இந்த லார்ட். நீ கிறிஸ்துவுக்குள்ளாக நீ உயரும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நீ சொல்ல முடியும். உன் வாழ்க்கை இப்படியாக மாறும். ஆமென். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை என்ன செய்ய, நிலைத்திரு. 46 நாள் முடிஞ்ச உடனே நீ அப்படியே அதை உற்றாத. இன்னும் நீ காரியங்களை கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியமாய் செய். இன்னும் மோர் இன்னும் அதிகமாக செய்ய. பிசாசை கண்டு ஓடுவான், பக்கத்தில் கூட நெருங்க மாட்டான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் உனக்குள்ளாக இருந்தா, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உனக்குள்ளாக இருந்தா, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீ வெளிக்காண்பிக்கக்கூடிய நபராக இருந்தா, பிசாசே உன் பக்கத்திலே வரமாட்டான். உன் திசைக்கே அவன் பார்க்க மாட்டான். பிசாசு மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகள் எதுவுமே உன் திசைக்கே வராது. அது பாட்டுக்கு ஓடிடும். யூ கேன் டூ இட். உன்னால செய்ய முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற? ஹல்லேலூயா. How to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிங்க வளருது? எப்படி வளருது? Practice what you learn from the Bible. ஹல்லேலூயா. இதே 2 தீமோத்தேயுல கூட 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீ கேட்டதெல்லாம் அடுத்தவனுக்கு நீ சொல்லு. How to grow in Christ. நீ என்னெல்லாம் கேட்டியோ அதை நீ அடுத்தவனுக்கு நீ சொல்லு. அல்லேலூயா. அதுதான் சாட்சின்றது அதுதான். எனக்கு கர்த்தர் இந்த நன்மை செய்தாருங்க, எனக்கு நன்மை செய்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு இவ்வளோ நன்மை செய்தார், இப்படியெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் நான் செய்தேன், இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு செய்தார், எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தார், இப்படிப்பட்ட வரங்களை கர்த்தர் கொடுத்தார். என் பிரியமான தேவஜனமே, நீ என்ன செய்கிற ஆண்டவருக்கு? யோசித்து பாரு. எல்லாமே வேணும்ன்றியே ஆண்டவர் இடத்துலேருந்து. நீ என்னதான் செய்கிற ஆண்டவருக்கு? எதில் நீ உண்மையாக இருக்கிற? உன் நேரத்தில் உண்மையாக இருக்கிறாயா? உன் சுவாபத்தில் உண்மையாக இருக்கிறாயா? உன் தன்மையில் உண்மையாக இருக்கிறாயா? இல்லை உனக்கு கொடுக்குற வருமானத்தில், பணத்தில் நீ உண்மையாக இருக்கிறாயா? நீ எதில் உண்மையாக இருக்கிற? யோசித்து பார். ஆண்டவர் மாத்திரம் என்ன ஆசீர்வதிக்கணும், அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் என்ன மாத்திரம் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு? அவர் மாத்திரம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறியே, நீ கரெக்டாக இருக்கிறியா ஆண்டவர் இடத்துல? அல்லேலூயா. யோசித்து பார். நீ என்ன செய்கிறாய்? நீ எந்த இடத்துல இருக்கிற? திங்க். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய? நல்ல போர் சேவகன். ஒரு சோல்ஜர். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு சோல்ஜர், அவனுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. அவனுக்கு மழை வரும், புயல் வரும், பசி டைமு, சாப்பிட்ற டைமு, அந்த டைமு, இந்த டைமு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் டைமு, காலங்கள், நேரங்கள், சமயங்கள் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு இருக்கிறது ஒன்று, தன்னுடைய லக்குக்கு நேராக அவன் போகணும். he has to go where he has to go. அவன் எங்கே போகணுமோ அங்கே போகணும். அவன் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு நடுவில் என்ன தடை வந்தாலும் அந்த தடையை உடைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். எங்கே போகணுமோ அங்கே போவான். இப்படி தான் ஒரு கிறிஸ்தவன் இருக்கணும்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம இப்படி இருக்கிறோமா? நம்ம இப்படி இல்லை. நம்ம ஆண்டவரை தூக்கி பின்னாடி வச்சிடுறோம், மற்றது எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி வச்சிடுறோம். நம்மளுடைய வேலை, நமக்கு வேண்டிய காரியங்கள், நம்மளுடைய பர்சனல் டைம், நம்மளுடைய குடும்பங்கள், உறவுகள், அது இது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு ஆண்டவரை தூக்கி பின்னாடி வச்சிடும். நான் நிறைய முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமத்தில் என்றைக்கு அந்த டேபிள் மாறிச்சோ, அந்த வரிசை மாறிச்சோ, வாழ்க்கையே மாறிடுச்சு. அல்லேலூயா. என்ன வரிசை? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஆண்டவர், அப்புறம் ஆதாமு, அப்புறம் ஏவாள், அப்புறம் பிசாசு. இதான் டேபிள். முதல்ல ஆண்டவர், ஆதாமு, ஏவாள், பிசாசுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன், உலகம். புரியுதா? இல்லை உன் ஆசை. ஆண்டவர், ஆதாமு, ஏவாள், ஆசை, இல்லை உலகம். ஆமென். இதுதான் முதல் அதிகாரத்தில் இருந்துச்சு ஆதியாகமத்தில். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் டேபிள் அப்படியே மாறிடுச்சு. எங்கே போயிடுச்சு? பிசாசு, ஏவாள், ஆதாமு, ஆண்டவர்.
அல்லேலூயா. பிசாசு, ஏவாளு, ஆதாமு, ஆண்டவர் எங்கே போயிட்டார்? இப்போ கடைசி போயிட்டார். உன் வாழ்க்கையில் இந்த டேபிள் மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. இந்த டேபிள் மாறாமல் இருக்கணும்னா நீ கற்றுக்கொண்டதில் நீ நிலைத்திருக்கணும். ஆமென். நீ கற்றுக்கொண்டதில் நீ நிலைக்காமல் நீ இருந்தீன்னா டேபிள் மாறுறது பிரச்சனை இல்லை, வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. சந்தோஷம் மாறிடும். சந்தோஷம் பின்னாடி போயிடும், கண்ணீர் முன்னாடி வந்துடும். பணம் பின்னாடி போயிடும், வறுமை முன்னாடி வந்துடும். வெற்றி பின்னாடி போயிடும், தோல்வி முன்னாடி வந்துடும். எதெல்லாம் பின்னாடி இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் முன்னாடி வந்துடும். எது முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பின்னாடி போயிடும். அல்லேலூயா. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இரு? நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா. How to grow in Christ. Practice what you learn from the Bible. அல்லேலூயா. நீ கற்றுக்கொண்டதில் என்ன செய்? நிலைத்திரு. நீ என்ன கற்றுக்கொள்ளுகிறாயோ அதன்படி நீ செய். ரீட், ரிஃப்ளெக்ட், ரெஸ்பாண்ட், ரெஸ்ட். 4 R இருக்கு. 4 R. மறுபடியும் சொல்கிறேன். ரீட், ரிஃப்ளெக்ட், ரெஸ்பாண்ட், அடுத்தது ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்ன? ரெஸ்ட்டு நீ தூங்குறது இல்லை. ரெஸ்ட்டுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே வார்த்தை தூங்குறது தான். ஐயா இப்போ சொன்னால் கூட நான் தூங்கிடுவேங்க. இப்போ சொன்னாலும் நான் தூங்கிடுவேன். அந்த ரெஸ்ட் இல்லை. எந்த ரெஸ்ட்டு? கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுறது, தியானிக்கிறது. அல்லேலூயா. ரீடு. என்ன ரீடு? வேதத்தை ரீடு. அடுத்தது ரிஃப்ளெக்ட். என்ன ரிஃப்ளெக்ட்? நீ ரீடு பண்ணதை, நீ படித்ததை அதை அப்படியே வெளியே காமி. ரிஃப்ளெக்ட் பண்ணு. நீ உள்ள படித்ததை அதை அப்படியே நீ என்ன செய்ய? ரிஃப்ளெக்ட் பண்ணு, அதை காமி. அடுத்தது ரெஸ்பாண்ட். அதற்கு செவி கொடு, வார்த்தைக்கு செவி கொடு. அடுத்தது என்னது? ரெஸ்ட் என்ன செய்ய? அது ஃபுல்லாக என்ன செய்ய? தியானம் பண்ணிகிட்டே இரு. தியானம் பண்ணுறதுனா என்ன தியானம் பண்ணுறது? இந்த வேதத்தை, பரிசுத்த வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்குது, இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். நம்ம என்ன தியானம் பண்ணுறோம்? உன் கவலையை தியானம் பண்ணுற. உன் கவலையிலேயே இருக்கிற, உன்னுடைய தோல்வியிலேயே இருக்கிற, உன்னுடைய மற்ற காரியத்திலே நீ இருக்கிற. இதை விட்டுட்ட. அல்லேலூயா. இதை விட்டுட்ட. அதான் 4 R சொன்னேன். 4 R. என்ன ஆறு? எங்கள் பக்கத்தில் கூவாறு இருக்குங்க, அதுதாங்க இருக்கு, வேற ஆறு தெரியலங்க. 4 R. என்ன ஆறு? ரீடு. வேதத்தை ரீடு. 2வது ரிஃப்ளெக்ட். நீ படித்ததெல்லாம் வெளியே கொண்டு வா. அடுத்தது என்னது? 3வது ரெஸ்பாண்டு. அதற்கு செவி கொடுத்து அதன்படி நீ செய். 4வது ரெஸ்ட்டு. என்ன ரெஸ்ட்டு? மெடிடேட்டு. ரெஸ்ட்டுக்கு ஒரு அர்த்தம் மெடிடேட்டு, தியானம் செய்யி. அல்லேலூயா. ஆமென். 3வது ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். நேரம் இல்லை ஆக்சுவலாக இந்த இதுக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லாதது ஒரு 11 வசனம் இருக்குது. நான் சொல்லாதது இப்போ இருக்குது, டைம் இல்லை. அடுத்தது ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். முதலாவது ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். என்னது? எண்ணங்கள் புதுப்பிக்கப்படணும். ரெனியூ யுவர் மைண்ட். 2வது பி. ப்ராக்டிஸ் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் த பைபிள். என்னெல்லாம் படிக்கிறியோ அதை என்ன செய்ய? அதை நடைமுறைப்படுத்து. சி. 3வது ஹவ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். சி. கான்ஸ்டன்ட் செக். உன்னையே நீ என்ன செய்யணும்? கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கோ. உன்னையே நீ என்ன செய்ய? கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கோ. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இங்கே தானே இருந்தா எங்கே அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் நீ என்ன செக் பண்ணணும் தெரியுமா? உன்னை நீ செக் பண்ணிக்கணும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறியா? இயேசு சொல்கிற வாழ்க்கை வாழ்றியா? ஆண்டவர் விருப்பப்படுவதை போல உன் வாழ்க்கை இருக்கிறதா? இதுதான் நம்ம செக் பண்ணணும். இதை செக் பண்ணால் மற்றது எதையுமே நீ செக் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. நீ இதை செக் பண்ணினா நீ வேறு எதையும் செக் பண்ணணும்னு அவசியம் வேண்டாம். வேகமாக போகிறேன். சங்கீதம் 139 சங்கீதம் 24வது வசனத்தை பாருங்களேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என் இடத்துல இருக்கா? ஆனால் நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை, உனக்கே தெரியும். அல்லேலூயா. நம்ம கேட்கணுன்னே இல்லை, நமக்கே தெரியும் என்னென்ன இருக்குன்னு. சில நேரத்தில் நிறையா இருக்கிறதுனால சிலதெல்லாம் மறந்து போயிடும். நிறையா இருக்கிறதுனால என்ன ஆகுது, சிலதெல்லாம் மறந்து போயிடும். அப்படி நிறையா இருக்கிறதுனால மறந்து போகிறத வந்து நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஆண்டவர் என்ன மறந்துட்டேன், எனக்கு சொல்லுங்கப்பா. வேதனை உண்டாக்குற வழி என் இடத்துல என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்க. கான்ஸ்டன்ட் செக். அல்லேலூயா. உன்னையே நீ பரிசோதனை பண்ணிப்பார். ஆமென். கான்ஸ்டன்ட் செக். அடுத்தது 31 யோபன். நேரம் இல்லைனால வேகமாக போகிறேன். யோபன் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்குது. 31ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 3-5. மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காருக்கு ஆக்கினை மல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்றான். கேளுங்க, ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்திரிச்சு நைட்டு நீங்கள் தூங்க போவீங்களே, நைட்டு காலைல எந்திரிச்சு திரும்ப நைட்டு நம்ம தூங்க போகிறோம். நீங்கள் தூங்கும் போது நீங்கள் கேளுங்க, இந்த நாளில் ஆண்டவரே நான் என்ன வேதனையை உண்டு பண்ணேன், உங்களுக்கு என்ன கஷ்டத்தை உண்டு பண்ணேன், இந்த நாளில் உங்களை வருத்தப்படக்கூடிய காரியங்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்தது, கேளு ஆண்டவர் இடத்துல. அல்லேலூயா. கேட்டு ஒப்புரவாகு. ரெக்கன்சைல். என்ன செய்ய? ரெக்கன்சைல். செக். கான்ஸ்டன்ட் செக். கான்ஸ்டன்ட் செக். என்ன கான்ஸ்டன்ட் செக்கு? வெதர் யூ ஆர் ஸ்பெண்டிங் எனஃப் டைம். அதிகமான நேரம் ஆண்டவருக்காக நீ கொடுக்குறாயா? செக் பண்ணு. செக் பண்ணு. ஆண்டவருக்கு உன் நேரம், அதிகமான நேரம் கொடுக்குறியா? யாருக்கு அதிகமான நேரம் கொடுக்குற? ஆண்டவருக்கு கொடுக்குறியா, உலகத்துக்கு கொடுக்குறியா? ஆண்டவருக்கு கொடுக்குறியா, உனக்கு கொடுக்குறியா? ஆண்டவருக்கு கொடுக்குறியா, உன் குடும்பத்திற்கு கொடுக்குறியா? ஆண்டவருக்கு கொடுக்குறியா, உன் ஃபோனுக்கு, செல்ஃபோனுக்கு கொடுக்குறியா? ஆண்டவருக்கு கொடுக்குறியா, இல்லை டிவிக்கு கொடுக்குறியா? எதற்கு அதிகமான நேரம் கொடு? செக் பண்ணிகிட்டே இரு. எதில் அதிகமாக போகுது? இன்றைக்கி நாளில் நான் செல்ஃபோன் நிறைய நேரம் பார்த்துட்டேன், ஆனால் பைபிள் நான் கம்மியான நேரம் பார்த்தேன் அப்படின்னா அன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ, அன்னைக்குரிய விடுதலை நீ இழந்துருவ. அல்லேலூயா. எதுக்கு அதிகமான நேரத்தை நீ செலவழிக்கிறாய்? என் சகோதரா, சகோதரி, கான்ஸ்டன்ட் செக். ஸ்பெண்ட். செக் வெதர் யூ ஆர் ஸ்பெண்டிங் எனஃப் டைம். செக் வெதர் யூ ஆர் ஸ்பெண்டிங் எனஃப் டைம். இதுக்கு நிறைய வசனம் இருக்குது, அதெல்லாம் நான் கொடுக்கல. ரெண்டாவது, செக் வெதர் யூ ஆர் அண்டர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் நீ இருக்கிறியா? செக் பண்ணு. அல்லேலூயா. முதல்ல என்ன செக் பண்ணு? நீ கான்ஸ்டண்ட்டாக எதுக்கு என்ன செக் பண்ணு? நீ வந்து நீ ஆண்டவருக்கு நேரம் செலவழிக்கிறாயா? செக் பண்ணு. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ வந்து இருக்கிறியா? செக் பண்ணு. அல்லேலூயா. அடுத்தது, செக் யூ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கிறதா? செக் பண்ணு. தேவனுடைய ஆவி உனக்குள்ளாக இருக்கிறதா? செக் பண்ணு. இல்லை வேற என்ன ஆவி இருக்குது? பொறாமையின் ஆவி இருக்கா, இல்லை பொய்யின் ஆவி இருக்கா, இல்லை குற்றப்படுத்துகிற ஆவி இருக்குதா, இல்லை என்ன ஆவி இருக்குன்னு பார் உனக்குள்ளாக. தேவ ஆவி இருந்தால் தேவ ஆவியானவர் உனக்கு கிறிஸ்துவுக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக கொண்டு போவார், சிலுவைக்கு நேராக கொண்டு போவார். இல்லை வேற என்னென்ன ஆவி? பொய்யின் ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி, கபடன் ஆவி, இல்லை வேற ஆவி இருந்ததுன்னா அது பிசாசுக்கு நேராக கொண்டு போகும். செக் பண்ணு, இன்னைக்கு எனக்குள்ளாக என்ன ஆவி இருக்குது. அப்புறம் அடுத்தது செக் பண்ணு, ஆவியின் கனி இருக்குதா? ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனி இருக்குதா? அடுத்தது செக் வெதர் யூ ஆர் ஃபர்கிவிங். மற்றவர்களை மன்னிக்கிற சுவாபம் இருக்குதா? செக் பண்ணு. மற்றவர்களை மன்னிக்கிற சுவாபம் இருக்கா? செக் பண்ணு. செக் வெதர் யூ ஹேவ் ஃபெய்த். விசுவாசம் இருக்கா? செக் பண்ணு. செக் ஆர் யூ பீயிங் எ விட்னஸ் டு காட். கிறிஸ்துவுக்கு நீ வந்து சாட்சியாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறியா? செக் பண்ணு. செக் வெதர் யூ ஆர் ஹேண்ட்லிங் டெம்டேஷன். உனக்கு வருகிற சோதனையெல்லாம் நீ சரியாக கையாளுகிறாயா? செக் பண்ணு. செக் வெதர் யூ ஹாவ் கிராட்டிடியூட். நன்றி அறிதல் இருக்குதா? செக் பண்ணு. செக் வெதர் யூ ஆர் சீக்கிங் காட்ஸ் வில். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிந்து அந்த சித்தத்தின்படி செய்கிறோமா? செக் பண்ணு. ஒருவேளை நான் வேகமாக போனால் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். செக் வெதர் யூ ஹாவ் ஹியூமிலிட்டி. தாழ்மை இல்லை பணிவு இருக்குதா? செக் பண்ணுங்க. செக் வெதர் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு கிரிட்டிசிசம். அதாவது விமர்சனத்துக்கு நீங்கள் எப்படி கையாளுறீங்க? விமர்சனத்தில் வந்து 2 விமர்சனம் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அடுத்தது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஒன்று உங்களை உருவாக்கக்கூடிய விமர்சனம், ரெண்டாவது உங்களை அழிக்கக்கூடிய விமர்சனம். அது நிறையா இருக்குது, ஆனால் இப்போ அதனால அது சொல்ல முடியல. எப்படி சொல்கிறது, நேரம் இல்லை, அதனால் நான் வேகமாக போகிறேன்.
கான்ஸ்டன்ட் செக் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் இருக்குதா, என்ன இருக்குது என்ன இல்லை, இதை செக் பண்ணுங்க. யாக்கோபு அவர் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஆதியாகமத்தில், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். He wants to know who he is. இவர் யார், இந்த கடவுள் யார், இவர் யார் என்று அவன் அறிய ஆசையாய் இருந்தான். இருந்தான். அல்லேலூயா. இந்த மூன்று தலைப்பு பார்த்தோம். இந்த 3ஆம் தலைப்புல 3 காரியங்களை பார்த்தோம். 3ஆம் தலைப்புலயே 3 தலைப்பு பார்த்தோம். முதலாவது பேசிக் திங்ஸ் இன் growing in Christ. 2வது வளர்ச்சியில 3 விதமான வளர்ச்சி. 3வது எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது. 4வது ஒன்று இருக்கு, வேகமா போயிடுறேன். நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தா என்ன ஆகும்? கிறிஸ்துவுக்குள்ளாக வாட் ஹேப்பன்ஸ் when you grow in Christ? நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தா என்ன ஆகும்? You will have deeper relationship with God. ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு ஏற்படும் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தா. அடுத்தது 2வது என்ன தெரியுமாவும்? கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தா you will have an increased faith. விசுவாசம் வர்த்திக்கப்படும். அடுத்தது என்ன தெரியுமாவும்? when you grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்தா 3வது C என்ன தெரியுமாவும்? you will have wisdom and guidance. அப்படின்னா ஞானம் கடந்து வரும். என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ற அறிவுரை உனக்குள்ளாய் கடந்து வரும். அடுத்தது 4வது கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்த என்ன ஆகும் தெரியுமா? you will have joy and peace. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்குள்ளாக உண்டாகும். அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் போது என்ன தெரியுமா ஆகும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர். உன்னுடைய நிலை, உன்னுடைய சுவாபம், உன்னுடைய தன்மை, இது எல்லாம் பெரிய ஒரு மாற்றம் உனக்குள்ளாக கடந்து வருகிறதை உன்னால் உணர முடியும். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வளர்ந்தின என்ன தெரியுமா ஆகும்? you know who you are and you know where you belong. நீ யார் என்று உனக்கு தெரியும், நீ எங்கே போகிற என்று உனக்கு தெரியும். என் பிரியமான தேவஜனமே, இந்த 40 நாள் பயணத்தில் 3 தலைப்பு பார்த்தோம். 1 செப்பரேஷன், பிரித்து எடு. 2வது ஸ்ட்ரகிள், போராடு. 3வது சோர், ஹை, வளரு, உயரு, வளர்த்திடு. இப்படி இதில் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அதை திரும்ப திரும்ப அதை கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது நம்முடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய முடிவு அது வெற்றியாக இருக்கும். யாக்கோபு வாழ்க்கையில் அவனுடைய ஆரம்பம் பல போராட்டங்கள் இருந்துச்சு. யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் ரொம்ப கடினமாக இருந்தது, ரொம்ப வேதனையாக இருந்தது, பலவிதமான போராட்டங்களாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. உங்கள் முடிவு, உங்கள் ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 40 நாள், இந்த 46 நாட்கள், இன்னைக்கு 42 இல்லை, இந்த 42 நாட்கள் நம்ம என்ன கேட்டோமோ அதை கடைசி வரைக்கும் நாம் கொண்டு போகும்போது, கடைசி வரைக்கும் அதை நமக்குள்ளாக வைத்து வைக்கும்போது, கடைசி வரைக்கும் அதன்படி நாம் செய்யும்போது, கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை என்ற இந்த பயணம் அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது வெற்றியாக இருக்கும், அது ஜெயமாக இருக்கும், அது உயர்வாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொண்டதில் நீங்கள் நிலைத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. போன வருஷம் ஒரு விதமாக நம்ம ஆரம்பித்தோம், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு விதமாக ஆரம்பித்தோம், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு விதமாக, இந்த முறை ஒரு விதமாக ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அடுத்த முறை எப்படியோ ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த 42 நாட்கள் ஆண்டவரே 3 விதமான காரியங்களை நாங்கள் கேட்டோம், எங்களுக்குள்ளாக கொண்டு வந்தோம், எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறோம். செப்பரேஷன்,
ஸ்ட்ரகிள், அடுத்தது சோர். பிரித்தெடு, போராடு, உயர. கர்த்தருடைய காரியத்தில் உயரு இல்லை வளரு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் இந்த 42 நாள் மாத்திரம் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லி அதை விட்டு விடாதபடி உம்முடைய வருகை பரியந்தம் இந்த காரியத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோமோ அதிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் உதவி செய்வீராக. அப்போ மனுஷிகத்தில் எங்களால் அது செய்ய முடியாது, ஆனால் எங்களுடைய முயற்சியில் எங்களால் பண்ண முடியாது, எங்களுடைய எண்ணத்தில் எங்களுடைய விருப்பத்தில் இதை எங்களால் முற்றிலும் எங்களால் செய்யவே முடியாது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு துணையாய் நில்லுங்க. உம்முடைய கிருபைகள் வரட்டும், உம்முடைய ஞானம் கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தட்டும் அப்பா. நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்களுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படட்டும். நாங்கள் என்னெல்லாம் படித்தோமோ அதன்படி நாங்கள் செய்ய உதவி செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களையே நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஆண்டவரே, எங்களையே நாங்கள் பரிசோதனை செய்ய உதவி செய்யுங்க. என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு துணையாக நின்று காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இந்த 42 நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய ஆலயத்திலே நாங்கள் வர வழி வாசல்களை நீர் எங்களுக்கு திறந்து கொடுத்ததற்காக நன்றி. அனுகூலமான வாசல்களை கொடுத்ததற்காக நன்றி. எல்லா தடைகளை உடைத்து நாங்கள் வரும்படியாய் செய்தீரே நன்றி அப்பா. மீதம் இருக்கிற நாட்களும் ஆண்டவரை இப்படியே நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் மட்டும் உமக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாய் கடந்து வருகிறோம். நிறைய எங்களுக்கு துணையாக நில்லுங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரை நாங்கள் சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தூய்மையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென்.